வணக்கம் நண்பர்களே. காவிரி பிரச்சனை, அதே போல தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம், மின்வெட்டு பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தலைபிரித்தாடுது. அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வராம நிக்குது. அமைச்சர்கள் ஒவ்வொருத்தர தான் தோன்றித்தனமாக வாய்க்கு வந்ததையெல்லாம் வளரிக்கிட்டு இருக்காங்க. அறிவார்த்தமா பேசுறங்கிற பேர்ல அபத்தமாக வளரி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிலும் இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு அமைச்சரை நியமிச்சிருக்காங்க பாருங்க. அந்த பையன் எந்த அளவுக்கு ஆணவத்தின் உச்சத்தில் இருக்காப்புல, அறியாமையின் உச்சத்தில் இருக்காப்புல அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக நேற்று ஒரு வீடியோ வெளியே இருந்தது. இந்த டெண்டர் விடுறது, அந்த டெண்டர் அப்படிங்கிறதோட அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு அமைச்சராக அந்த ரமேஷ் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதாவது டெண்டர் விடுறதுன்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் கோட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு டெண்டர் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அந்த டெண்டருடைய அடிப்படை தத்துவம். இவர் சொல்கிறாரு, ஒரு முறை இந்த மாதிரி கொடுத்து இருக்கிறதுலே லோயஸ்ட்டாக ஒருத்தர் கொடுத்துருப்பான்ல, அப்புறமா திரும்ப அவனுக்கே இன்னொரு சான்ஸ் கொடுக்கணுமா. எதுக்குன்னா இன்னும் குறைவாக கொட்டேஷன் கொடுக்க சொல்லி. அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. டெண்டர் ஒரு முறை கொடுத்து அந்த டெண்டர் ஓப்பன் பண்ணிட்டா அதோட வேலிட் அவ்வளோதான். அதில் யார் லோயஸ்ட் கொட்டேஷன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு டெண்டரை கொடுத்துட்டு போகிறாங்க. அது எப்படி திரும்ப மறு டெண்டர் விடுவீங்களா? இல்லை திரும்ப இருக்கிறதுல அவர் தான் லோவாக கேட்டுக்கிறாருன்னு உடனே இன்னும் லோவாக கொடு அப்படின்னு கேட்பாங்களாம். இப்படி ஒரு இவங்களெல்லாம் தற்குறிகள் நாம வேற என்னன்னு சொல்றது. இப்படி பலரும் பைக் வந்தெல்லாம் பேசுகிறாங்க. அதில் இந்த நிர்மல்குமாரெல்லாம் வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதிலும் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன், அவருடைய பேச்சுக்கு முன்னாடி நிற்க முடியாது, கழிஞ்சிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு போட்டு வெளுக்கிறாரு. கலைஞரை பற்றியும் திமுக பற்றியும் அல்லது திமுகவினுடைய இதற்கு முந்தைய ஆட்சிகளில் அவர்கள் செய்த வேலைகள் பற்றியும் எதுவுமே தெரியாம ஒரு அறவைக்காட்டுத்தனமாக பொதுவெளியில் உளறி கேவலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டமெல்லாம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியா. அதனுடைய பங்கு மிக பெருசுங்க. அது பலரும் நினைக்கிறோம் நம்ம சோசியல் மீடியா மட்டும்தான், அதில் வளரிக்கிட்டு இருக்கிற தற்குறிகள் தான், நான் சிஎம்மோட ஆளு அப்படின்னு கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்குதுங்க லூசுங்க, இந்த லூசுங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவர்களுக்கு இணையான லூசுங்க எங்கே இருக்காங்கன்னா இந்த மீடியா உலகத்திலே இருக்காங்க. அவர்கள் தான் இப்போ புதுசாக ஒரு உருட்டுறாங்க. இந்த விஜய் என்னதான் அவரை பற்றி விமர்சனங்கள் இருந்தாலும், இவ்வளவு பேசினாலும், அவர் ஒரு கையாலாகாத முதல்வர் அப்படின்ற அளவுக்கு எதிர்கட்சிகளில் பலரும் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவருக்கான ஃபேம் குறையவே இல்லை, அவருக்கான மவுசு மக்கள் மத்தியில் குறையல. அதனுடைய எடுத்துக்காட்டு என்னன்னா, ஜனநாயகன் திரைப்படம் 300 கோடி கிளப்ல போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏதோ படம் ரிலீஸு அதுக்கு அடுத்த நாள் பேசிட்டு அதுக்கப்புறமா அப்படியே விட்டுறல. நம்ம தினமும் கிட்டத்தட்ட இந்த ஜனநாயகத்தோட லட்சணம் என்ன, அது எத்தனை எவ்வளவு ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டேட்டஸ் என்ன, மக்கள் எப்படி இந்த படத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எப்படி இதை பத்தி பொய்களை பரப்புறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து ஒரு ஃபாலோ அப் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுல குறிப்பா வட இந்திய பகுதியில் இந்த குப்பை படத்தை எப்படியெல்லாம் அதை பில்டப் கொடுத்து விஜய் அடுத்த பிரதமர் என்ற ரேஞ்சுக்கு இவங்க அங்க பொய்களை பரப்புறாங்க, அங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி அயோக்கியத்தனத்தை பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விலாவரியாவே சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தும் கூட இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற பலர் இந்த விஜயனுடைய இந்த படம் 300 கோடியை தாண்டிருச்சு அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க கணக்குப்படியே இவங்க தான் இப்போ நான் ஏற்கனவே போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன், 236 கோடின்னு ஒருத்தன், 250 கோடின்னு ஒருத்தன், 260 கோடின்னு ஒருத்தன், இப்படி ஆளாளுக்கு ஒரு தொகையை போட்டிருந்தாங்க. இது இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் வாரம் முடியும் போது, முதல் வாரம் எப்போ முடிஞ்சது, வியாழக்கிழமை முடிஞ்சிடுச்சு, வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது இந்த படத்துக்கு இல்லையா. இப்போ அதுக்குள்ள எல்லா தியேட்டர்லையும் எடுத்துட்டாங்க, படத்துக்கு ஆள் வரல, அடிக்குது, தியேட்டர் காலியா இருக்கு, அங்க ஸ்பைடர்மேன் போட்டு நொறுக்குது. நம்ம இதெல்லாம் ஆதாரத்தோட சொல்லியிருக்கோம். இவன் சொல்றான், இந்த வெள்ளியிலிருந்து வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள்ல இந்த படம் 50 கோடி கலெக்ட் பண்ணிருச்சுன்றாங்க. கேப்பையில நெய் வருதுன்னா கேட்கறவன் கேனைய நாடான்னு கேட்பாங்கல்ல.
இவங்க கேனையன்லையும் கேனையே கேடுகட்ட கேனையனுங்கன்னு நினைச்சிட்டாங்க மற்றவங்களை. அதனுடைய விளைவு ஒண்ணுமில்லாத ஓடாத இத்து போன ஒரு குப்பை படத்தை 3 நாட்களில், அதாவது படம் வெளியாகி ஒரு வாரம் கழித்து அடுத்த 3 நாட்கள்ல இந்த படம் 50 கோடிக்கு மேல குவிச்சிருச்சு, படம் 300 கோடி கிளப்புக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் ஏன் இந்த அளவு திமிர்த்தனத்தோடையும் ஆணவத்தோடையும் யாரையும் மதிக்காம தான் தோன்றித்தனமா ஒரு முதலமைச்சர் பதவியில வந்து உக்காந்த பிறகு இந்த அளவுக்கு மோசமான ஒரு பிஹேவியரோட நடந்துக்கிறார் அப்படின்னா அதன் பின்னணியில் இருக்கிறது இந்த மாதிரி தற்குறித்தனமான பத்திரிகையாளர்கள் தான். இப்ப நான் சொன்னேன், இதை போட்டவன் யாரோ ஒரு ஃபேன் கிடையாது, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது, முழு நேரமும் சினிமா பத்திரிகையாளன் அப்படின்னு சொல்லிக்கிற சில அரைவேக்காடுகள் வந்து இதை அவங்க தளங்களில் போட்டிருக்காங்க அல்லது வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்றாங்க. அதே போல் பல்வேறு மீடியாவில் வந்து அதை செய்திகளாக பரப்புகிறாங்க, அதிகாரப்பூர்வமான செய்திகளாக பரப்புகிறாங்க. இதில் ஒன்று நல்லா கவனிங்க, படம் வெளியாகி இன்னையோட வந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. போன வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 15வது நாள், இது இல்லை 11வது நாள். இப்போ 11 நாள் ஆகியும் படத்தை தயாரித்த ஒரு நிறுவனம்னு ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாட்டு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியை போய் உட்காந்துருக்காரு ஒருத்தர், அவர் தானே படத்தோட ப்ரொடியூசர். அவர் எங்கேயாவது ப்ரெஸ் மீட் வச்சு இந்த படத்தோட வசூல் பற்றி பேசியிருப்பாரா? இந்த படத்துடைய வெற்றி இப்படிப்பட்டதுன்னு ஏதாவது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காரா? இல்லை அதிகாரப்பூர்வமாக இந்த படம் இவ்வளோ வசூலை குவித்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு போஸ்டர் எதையாவது வந்து அவர் விட்டுருக்காரா? ஏன்னா அவரால் விட முடியாது, இதோட லட்சணம் அப்படி. எல்லா இடத்துலையும் பல்லு இடிச்சிருச்சு, எவ்வளோ பேர் கேவலமாக காரி துப்பிட்டான். அப்படி ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசரே வந்து இதனுடைய வசூலை பற்றி பேசாமல் பம்மிக்கிட்டு அமைதியாக இருக்கும்போது இருக்கிற இந்த ஜால்ரா பசங்க இவங்க வந்து இந்த படத்தை பற்றி எழுதுவதும் பேசுவதும் பொய் செய்திகளை பரப்புவதும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எப்படி வந்து விஜயினுடைய பிம்பம் ஊதி பெரிதாக்கப்படுதுங்கிறதுக்கு இது இன்னொரு லேட்டஸ்ட் உதாரணம். அது இவங்கெல்லாம் இந்த மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கு, எவ்வளவு கேவலப்பட்டாலும் முட்டு கொடுக்கறதுக்கு இந்த கூட்டம் இருக்கு அப்படிங்கிற தைரியம் வந்து விஜய்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனுடைய விளைவு தான் எதை பற்றியும் யோசிக்காம அல்லது எந்த ஒரு கூச்ச நாச்சமும் இல்லாமல் அடிப்படை வெட்கமோ அல்லது நாணயமோ எதுவுமே இல்லாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் மேடைகளில் பேசுறது அல்லது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறது அல்லது எதையும் கண்டுகொள்ளாமல் யாரையும் ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஆணவத்தோடு நடந்துகிறது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த மாதிரியான ஒரு மோசமான அந்த மீடியாக்காரர்கள் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா அந்த துறையில் இருக்கிறதால நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். இது வந்து நான் சொன்னது நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று மாலை வந்து இந்த மாதிரி செய்திகள் வந்து அவங்க பரப்புகிறாங்க. இந்த செய்திகளை ஒரு டூல் கிட் மாதிரி வந்து எல்லாருக்கும் கொடுத்து இதை வந்து அஃபிஷியல் செய்தி மாதிரி போட வைக்கிறாங்க. அதனால தான் வந்து இவங்க இதுதான் பார்க்குற ஜனங்களுக்கு என்ன தெரியும், அல்லது இந்த அதீத ரசிக மனநிலை இருக்கான அவன் என்ன பண்ணுவான்? இன்னும் எவரி பெரிய பத்திரிகையாரனாச்சே, நிறைய ப்ரெஸ் மீட்டில் பார்த்துக்கிறமே, அவனே இதை சொல்கிறானே, அப்போ இதான அபிஷியல். இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் இப்போ என்ன மாதிரி ஆளுங்க தொடர்ந்து இதை குறை சொல்கிறோம், அது விமர்சனம் பண்ணுறோம், இதோட வசூல் சரியில்லை, படம் குப்படா, படம் ஃபெயிலியர்னு சொல்கிறோம்ல, அப்போ என்ன நினைப்பானா நாங்கள்லாம் பொய் சொல்கிற மாதிரியா இவங்க சொல்கிறது தான் உண்மைங்கிற மாதிரி வந்து வெளியில் தோற்றம் ஏற்படுகிறது. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கெடு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நச்சுத்தன்மை மிக்க ஒரு சூழல் இது. சினிமாவில் ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, நச்சுத்தன்மை மிக்க ஒரு சூழல். இந்த சூழலை உருவாக்குனது வந்து விஜய் மற்றும் விஜயை சுற்றி இருக்கிற இந்த மாஃபியா கும்பல். அந்த சூழல் தான் வந்து அவரை மிகப்பெரிய அளவுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கு. இதை நம்ம விட்டுறக்கூடாது, இன்னும் தொடர்ந்து இதை வந்து நம்ம செய்யலாம். இது தன்னை இன்னும் அகில இந்திய அளவில் வந்து பெருசாக கொண்டு போகும் அப்படின்னு வந்து அவர் நம்புகிறார். சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய வசூலுங்கிறது ஒரு நாளைக்கு சில லட்சங்கள் அப்படின்னு மாறி போச்சு. ஆரம்பத்தில் கோடிகள் வசூல் சொன்னாங்க, அப்புறமா கோடி 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 போய் கடைசியில் கடைக்கோடிக்கு போயிடுச்சு. இன்னைக்கு சில லட்சங்கள் தேர்னாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஜனநாயகன் படத்தினுடைய வசூல் இருக்கு. ஆனால் அதை வந்து மறைப்பதற்காக மாற்றுவதற்காக வந்து இந்த மாதிரி பொய்களை இந்த மீடியாக்காரர்கள் அப்படிங்கிற போர்வையில் வந்து சிலர் தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னா அவருடைய அரசியலில் அவர் வாங்குற அடி இருக்க அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து தெளிவாக
அரசியல் அரங்கத்தில் ஓரளவுக்கு அந்த நாணயமாக ஒரு குறைந்தபட்ச பொது வாழ்வில் குறைந்தபட்ச யோகியதோடு நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க அத்தனை பேருமே வந்து வெக்கப்படுறாங்க. ஏன்டா இந்த நபரை நம்ம ஆதரித்தோம், ஏன் இந்த கட்சிக்கு வந்து நம்ம முட்டு கொடுத்தோம், தப்பு பண்ணிட்டோமே. இப்போ பாருங்கள், கூட்டணி கட்சியில் இருக்கிற யாரும் வாயை திறக்க முடியல, யாருமே வாயை திறக்க முடியல, முட்டு கொடுக்க முடியல. ஏன்னா கொடுத்தா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு டேமேஜ் ஆகி போயிட்டு எதிர்காலமே வீணாக போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. திருமாவளவனெல்லாம் வந்து என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறார். என்னடா நம்ம என்னமோ நினச்சி வந்தோம், கடைசியில் வந்து ஒரு மலைக்குழிக்குள்ளே காலை விட்ட மாதிரி ஆகிப்போச்சு, இந்த காலை என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ஒரு பெரிய இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவித்த பலரும் வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான செயல்பாடுகளை விஜய் வந்து அரங்கேற்றுறாரு. விஜயனுடைய கட்சிகள் வந்து கட்சி அல்லது கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த மாதிரி செய்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த அதாவது அன்பாப்புலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போக போக நாளாக தன்னுடைய அந்த ஃபெமிலியாரிட்டி, மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு, இதை முற்று முழுதாக இழந்து கொண்டு வருகிறார் விஜய். அது இந்த கொளத்தூர் தொகுதியில் அங்கே நடந்திருக்கிற இவிஎம் முறைகேடுகள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சமான உடனே, அட நீ இப்படிதான் ஜெயிச்சியா, உன்னோட லட்சணம் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்குற நிலைமை வந்துருச்சு. எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு மைக்கை நீட்டி இதை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க வெளுத்து எடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ தெரிஞ்சு போச்சு. இது பலரும் சொன்னாங்க, நம்ம அதை நம்பல. ஏன்னா குறைந்தபட்சம் மக்களை ஏமாற்ற மாட்டாங்கன்றது தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமான அல்லது மனசாட்சி வந்து யாருக்குமே இல்லைங்கிறத திரும்ப நிரூபிச்சுட்டாங்க. ஒரு தொகுதியில் ஒரு ஒரு 10 மிஷின்லேயே 30% முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எப்படி நடந்திருக்கும், எந்த அளவுக்கு வந்து இவங்க கோல்மால் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆட்சியை அகற்றுவதற்கு என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய முடியும் அவ்வளோத்தையும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எல்லோரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, இப்படித்தான் வந்து மேற்கு வங்காளத்தில் நீங்கள் ஆட்சி பிடிச்சிங்களா, இதுதான் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தின் பின்னணியா அப்படிங்கிறது வந்து அவ்வளவு பேருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நிலை வந்து தொடரணும். ஆனால் நிச்சயமாக 6 மாதத்துக்குள்ள இந்த ஆட்சி போயிடும்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வர வர ஒரு பக்கம் விஜயோட அடமெண்ட் இருக்குது, அது இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று, விஜய்க்கு பின்னாடி இருந்து தாங்குகிற அந்த பாஜக இருக்கு இல்லையா, அந்த பாஜகவினுடைய பிடிவாதம் இன்னும் அதிகரிக்கும். ஓஹோ, நீங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா, தெரிஞ்சிருச்சா நான் தான் பின்னாடி இருக்கேன்ட்டு, அப்போ இனி வெளிப்படையவே ஆடுவேன் அப்படின்னு காஞ்சனா பாணியில் கண்டுபிடிச்சிட்டிங்களா, பார்த்துட்டிங்களா, நான் இனி பகிரங்கமாக நான் இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முற்று முழுதாக நனைஞ்ச பிறகு முக்காடு இதுக்குன்னே கூட முட்டு கொடுக்க இறங்கலாம். இந்த ஆட்சியை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் வந்து நம்ம இங்கே ஆள முடியும் அப்படிங்கிற நினைப்பில் பாஜக தொடர்ந்து வேலைகள் பலவற்றை செய்யலாம். பட்டு இங்கே ஒரு நீதிக்கு புறம்பான, அறத்துக்கு புறம்பான ஒரு ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியாளர்கள் யாருமே குறைந்தபட்ச நேர்மையோ குறைந்தபட்ச மனசாட்சியோ வந்து அவங்களுக்கு இல்லை. அதை நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காவேரியில் தண்ணியை வந்து திறந்துட்டான். அங்கே ஏன் திறந்தான் அப்படின்னா அவனே சொல்கிறான், இதுக்கு மேலே மூடி வச்சா டேம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா அங்கே மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்ச உடனே தண்ணி ரொம்பிருச்சு, இப்போ திறந்து விட்டே தீரணுங்கிறதுனால திறந்துட்டான். ஆனால் இங்கே ஆளுக்கு உருட்டுறான் பாருங்க. ஒருத்தர் சொல்கிறான், ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் கால் வச்ச உடனே இயற்கை வந்து மழையை கொட்டுதான். அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் நண்பர் கேட்டார், எப்பெல்லாம் அந்த மாதிரி ஆகுதோ அப்போல்லாம் ராகுல் காந்தி கூட்டம் வந்து வச்சுக்கலாமே, ஏன் இப்போ வந்தார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமே, இல்லை மே 12ஆம் மேட்டூர் டேம் திறக்க வேண்டிய நேரம் திறக்காமல் போயிடுச்சு, இங்கே ஒரு போக விவசாயமே போயிடுச்சு, அந்த நேரத்தில் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர சொல்லியிருக்கலாமே, எப்பெல்லாம் தண்ணி இல்லையே அப்பெல்லாம் வர சொன்னாங்க, மழை பெஞ்சு தண்ணி தானாக வந்துடும்ல அப்படின்னு கேட்டால், இங்கே இந்த பிதற்றனான வளர்னால அவனுக்கு வாயே வரல, அதோட வந்து தெரிச்சு ஓடுறான். இன்னொரு பக்கம், நான் அங்க கர்நாடகாவுக்கு வரேன்னு சொன்ன உடனே காவேரியில் தண்ணி வந்துடுச்சு பாரு அப்படின்னு வளருதுங்க இங்கே இருக்கிற லூசு பயிலுங்க. யார், விஜய் வந்து கர்நாடகாவுக்கு வர பேசுகிற அப்படின்னு சொன்ன உடனே அங்கே மழை பெஞ்சு கபினி டேம் ரொம்பி டேமை திறந்து விட்டாங்களாம். எப்படி? இப்போ இதை நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. இதற்கு ஃபயர் விட்டு ரீல்ஸ் போட்டு சோசியல் மீடியாவில் வந்து இந்த விஜயை வந்து கொண்டாடி மகிழ்வதற்கு ஒரு பெருங்கூட்டம்
இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு உண்மையான கவலையாக இருக்குது. இதே ஒரு பக்கம் விழிப்புணர்வு வருது, ஜனங்க என்ன உண்மையான லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மிக கோபமான ஒரு மனநிலையில் இருக்காங்க. அது குறிப்பாக அந்த மின்கட்டண உயர்வையெல்லாம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு மின்கட்டண உயர்வுங்கிறதுனால எல்லோருமே வந்து இந்த அரசுக்கு எதிரான மனநிலையில் வந்து அவங்க இருக்காங்க. அதை திசை திருப்புறத்துக்கு இவர்கள் இந்த மாதிரியான செய்திகளை, இந்த மாதிரியான கேவலமான பொய்களை வந்து அவங்க மீடியாவில் பரப்புகிறாங்க. ஒரு பகுத்தறிவு, கொஞ்சமாவது பகுத்தறிவு, ஒரு குறைந்தபட்ச பகுத்தறிவு இருக்கிற எவனாவது வந்து இந்த செய்தியை ஒரு செய்தியாக வந்து பேசுவானா? ஒரு மனுஷனாவன், ஒரு மனிதனாக இருப்பவன் குறைஞ்சபட்ச ஒரு அறிவு, நாணயம், நேர்மை ஏதாவது இருக்கணும்ல. அப்படி எதுவுமே இல்லாத மிக மோசமான வக்கரம் பிடிச்ச தற்குறி கூட்டம் இங்கே அதிகமாகிட்டே போகுதுங்கிறது தான் வந்து இதிலெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இன்னும் என்னென்ன நடக்க போதோ இதெல்லாம் மாறிடும், பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பதைப்பும் ஒரு பயமும் தான் வந்து மனசுக்குள்ளே வருது. பார்ப்போம்.